உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமிழ், எனக்கு உங்க அம்மாவுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேணாம்னு சொல்லு. மாமா, உங்க வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாமா மாமா. அன்னைக்கு பெரியவன் மாதிரி பேசிட்டு இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பேசுறான்னு கேளு. அன்னைக்கு மட்டும் ஏன்பா பெரிய இவன் மாதிரி பேசுனீங்க? அவன் செஞ்சது மட்டும் தப்பு இல்லையா? இது தப்பு இல்லையா மாமா? தப்புனா அதுக்கு 4 அடி கூட அடிக்க வேண்டியதானே. அதுக்கு நான் அப்படியே ஒரு வார்த்தை பேசுவான். அவன் 4 அடி கூட அடிக்க வேண்டியதானேப்பா? கோவத்துல சொல்ற வார்த்தையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன மாமா பண்ணுவாரு? கோவம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசலாமா? என்ன வேணா பேசலாமாப்பா? முடிஞ்சதை பத்தி பேச வேணாம்னு சொல்லு தமிழ். மாமா, முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். சரி, இப்ப என்ன வேணுமாமா அவனுக்கு? கேளு. அது அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அவன் அடுத்தவங்க கிட்ட எனக்கா சண்டை போடுறது பிடிக்கலன்னு சொல்லு. மாமா, நீங்க சண்டை போடுறது அப்பாக்கு பிடிக்கலையா? என்னால அவன மாதிரி பொறுமையால இருக்க முடியாது. தப்புன்னு தெரிஞ்சா தட்டாதான் செய்வேன். அப்பா, இது கொஞ்சம் பெருசா இருக்குப்பா. நீங்களே மாமா கிட்ட பதில் சொல்லிக்கோங்க. எனக்கும் பாரதிக்கும் நல்லது பண்றேன்னு சொல்லி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதுக்குன்னு உங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறதுல பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்னால. எங்களை ஒண்ணு சேர்க்கறது மட்டும் முக்கியம் இல்ல, அவனும் ஆண்டாலும் ஒண்ணு சேர்ந்து வாழணும். அது அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். எனக்காகவோ இல்ல என்னாலேயோ ஒருவேளை அவங்களுக்குள்ள விரிசல் வந்துருச்சுன்னா அப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எக்காரணத்து கொண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் நான் உருவாக்கி தரவே மாட்டேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் தான் எனக்கு தோணுது தமிழ். அதுக்குன்னு அவன் ஆண்டாளோட அப்பனா இருந்தாலும் அவனை சும்மா விட முடியாது. சொல்ல அவன்கிட்ட அந்த ஆளை பழி வாங்குறதா நினைச்சு ஆண்டாளை பழி வாங்க வேணாம்னு சொல்லு தமிழ். அவ அவங்க அப்பா பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கா. அது அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். பழி வாங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லு. இவன் போடுற சண்டையில ஆண்டாளுக்கு இவனுக்கும் நடுவுல தான் பிரச்சனை வரும்னு சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது பரவாயில்ல. என்னை நம்பி வந்தவங்க சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன்னு சொல்ல அவங்ககிட்ட. அவனை விட அதிகமா கோவப்படுற ஆளுன்னா என் கோவம் என்னன்னு அவனுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்றேன், கோவத்தால ஒன்றும் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லு தமிழ். எனக்கு தப்பு பண்ணவும் பிடிக்காது, தப்பு பண்றவனையும் பிடிக்காது. அது ஆண்டாள் அவங்க அப்பனா இருந்தாலும் சரி, உங்க அப்பனா இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான். எடுத்து சொல்லு. அதுக்காக ஆண்டாள் அப்பா அம்மாவை பிரிச்சு வச்சா எல்லாம் சரியாயிடுமான்னு கேளு தமிழ். சரி ஆகுதோ இல்லையோ, அந்த ஆளுக்கு பொண்டாட்டியோட வறுமை என்னன்னு தெரிய வைக்கணும். புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சா எவ்வளவு வலிக்குன்றத புரிய வைக்கணும். அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. அப்படி செஞ்சு புரிஞ்சுக்காம அந்த ஆள் முட்டாள்தனமா முடிவெடுத்து ஏதாவது பண்ணா இவன் என்ன பண்ணுவான்னு கேளு தமிழ். அவனாலையும் சரி, அவன் எடுக்கிற முடிவுனாலும் சரி, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப முடிவா என்னதான் சொல்றான்னு கேளு தமிழ். உங்க அப்பா அம்மாக்கு நடுவில் எவன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்கள பிரிக்க நினைச்சாதா இந்த அறிவு, அந்த ஸ்வேதா, இன்னொருத்தர் இருப்பானே அந்த துறை, இல்லை எங்க மாமனாரு, எவன் வந்தாலும் சரி, அவனுங்களெல்லாம் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட யோசிக்க மாட்டேன்னு உங்க அப்பாட்ட சொல்லிடு. இங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எவன் சொன்னாலும் நிக்க மாட்டேன், கொப்ப சொன்னா கூட கேட்க மாட்டேன்னு சொல்லிடு அவங்ககிட்ட. என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவனுக்கு மட்டும்தான் கோவமா பேசிட்டு போக தெரியுமா? எனக்கும் போக தெரியும். மா, இதெல்லாம் அழகரோட நாடகமா? அப்பாவை பழி வாங்கணும் தான் இதெல்லாம் வேணும்னு பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் மேலதான் எவ்வளவு வாட்டி சொல்ல முடியும்? நீ கேட்கவே மாட்டிய என் பேச்ச. இங்க பாருடி, சும்மா சும்மா என் மருமகனை திட்டிட்டு இருக்க வேலை வச்சுக்காத. நீயே உங்க அப்பா தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி வந்து கத்தனா செஞ்ச தப்பு இல்லன்னு ஆயிடுமா? அம்மா, எதுக்குமா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? பாட்டி வேற ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம நம்ம வீட்டுக்கு வா. அவங்க வந்தா வந்துட்டு போட்டோம். நான் எதுக்கு இப்ப அந்த வீட்டுக்கு வரணும்? உங்க அப்பா நிரூபிக்காம நான் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். லட்சுமி, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல கிளம்பி வா. எது நம்ம வீடு? அதான் பங்கு போட இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்துட்டீங்களே. அப்புறம் என்ன நம்ம வீடு இந்த வீடுன்னு? மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? ஏய், பாட்டி வராங்கடி. பாட்டி.
ஏய் நடந்தது அவங்களுக்கு தெரியுமா? அப்பா போன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாராம். ஏத்தா இப்ப என்னது கிடைக்கிற நீயே? ஏண்டா நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்ல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க. உனக்கு இந்த வயசுல 2 பொண்டாட்டி கேக்குதா? ஹே, அப்பா ஒண்ணும் பண்ணல. பண்ணாமதான் அந்த ராக்கம்மா வந்து சண்டை போட்டுட்டு போறாளா? நல்லா கேளுங்க அத்தை. நான் பேசினா என் வாயை அடைக்கிறாரு. உங்க அம்மா கேக்குறாங்களே, இப்ப பதில் சொல்லுங்க. அதா உன் மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலதா. டேய், பேசாதடா. நீ பண்ற சத்தியத்தை அந்த கடவுளே நம்ப மாட்டாரு. நான் எப்படிடா நம்புறது? ஹே அப்பத்தா, நீ ஊருக்கு போனதுல உனக்கு பைத்தியம் கீத்தி ஏதாவது பிடிச்சிருச்சா? ஏய், எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கலடி. உங்க அப்பா தான் புத்தி கட்டு அலையிறா. ஷோ அப்பத்தா, அப்பாக்கு அப்படி யார் கூடவும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் உன் பேர அழகர் போடுற நாடகம். அதானே பார்த்தேன். உனக்கும் உங்க அப்பனுக்கும் என் பேரனை இழுக்கலைன்னா தூக்கமே வராதே. நீ தும்முனாலும் காரணம் அவன்தான், உங்க அப்பா இருமுனாலும் அதுக்கு காரணம் அவன்தான். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. இங்காரு நடக்கிற அம்புட்டுக்கும் காரணம் அவன்தான். நீ வேணும்னா அவனை கூப்பிட்டு கேளு. கேக்குறேன்டா, கேக்குறேன். முதல்ல அந்த ராக்கம்மா கூப்பிட்டு கேக்குறேன். அதுக்கப்புறம் என் பேரனை கூப்பிட்டு கேக்குறேன். முதல்ல அந்த ராக்கம்மா கூப்பிட்டு கேக்குறேன். அதுக்கப்புறம் என் பேரனை கூப்பிட்டு கேக்குறேன். செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க துப்பு இல்ல. இதுல அந்த பழிய தூக்கி என் பேர மேல போடுறீங்களா? ஆமா, நீ அவனை நம்பிக்கிட்டே இரு. நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சுக்கோ, அப்பதான் உனக்கு புரியும். என் பேரனால எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, அதுக்கு காரணம் நீ உங்க அப்பனுமா தான் இருப்பீங்க. அதா இங்காரு நீ ஏதாவது வெய்யறதா இருந்தா வீட்டுல வந்து வெஞ்சுக்க. இங்க ஒண்ணும் பேசாத சொல்லிவிட்டேன். என்னது வீட்டுக்கு வரணுமா? என் மருமகள் இல்லாத வீடு வீடாடா? குடிசையா இருந்தாலும் ரோடா இருந்தாலும் என் மருமக கூட இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். என் மருமக சொல்லாம அந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நீ உங்க அப்பனு போய் அந்த வீட்டுல உட்காருங்க. என் மருமக சொல்லாம இந்த கார் அந்த வீட்டுக்கு வராது. லட்சுமி, அத்தை. நீ போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. உன் கையால காபி குடிச்சு ரொம்ப நாளாச்சு. சரிங்க அத்தை. போ. இன்னும் என்னத்துக்கு நிக்கிறீங்க? போங்க. போய் அந்த ராக்கம்மாவுக்கும் உங்க அப்பனுக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறமா என் மருமகளை நானே கூட்டிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.